அனைவருக்கும் வணக்கம். 10ஆம் வகுப்பு எண்களும் தொடர் வரிசைகளும் எடுத்துக்காட்டு 2.26 தான் பார்க்க போகிறோம். கணக்கை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ 3, 6, 9, 12, எக்ஸட்ரா 111 என்ற கூட்டுத்தொடர் வரிசையில் உள்ள உறுப்புகளுடைய எண்ணிக்கையை காண்க. இப்போ பாருங்கள், இந்த கூட்டுத்தொடர் வரிசையில் கடைசி உறுப்பு கொடுத்துருக்காங்க. அப்போ கடைசி உறுப்பு கொடுத்துருந்தா அப்போ இந்த உறுப்புகளுடைய எண்ணிக்கைக்கான ஃபார்முலா n = L - A/D × +1. இதுதான் ஃபார்முலா. ஓகேங்களா? ஸோ இதில் ஏன்றது என்னது? முதல் உறுப்பு 3. அடுத்தது நமக்கு D வேணும், T2 - T1. இரண்டாவது உறுப்பு 6 மைனஸ் முதல் உறுப்பு 3. அப்போ 6ல் 3 போயிடுச்சுன்னா 3. அப்போ D உடைய மதிப்பு 3. Lன்றது கடைசி உறுப்பு. இதில் கடைசி உறுப்பு என்னது? 111. ஸோ இப்போ நமக்கு தேவையானது எல்லாமே இங்கேயே இருக்குது. ஸோ இதை எடுத்து சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். 111 - 3/3 இன்ட்டு கூட்டல் 1. 111ல் 3 போயிடுச்சுன்னா 108/3 கூட்டல் 1. முடிஞ்சளவு சுருக்கிக்கலாம். 1 3 3, 2 3 6, 3 9. 10ல் 3 9 இருக்குது, மீதி 1 18. அப்போ 6 3 18. அப்போ 36 கூட்டல் 1. அப்போ ரெண்டையும் கூட்டினா என்ன வரும்? 37. அப்போ n உறுப்புகளுடைய எண்ணிக்கை மொத்தம் எத்தனை? 37. ஓகேங்களா? உங்களுக்கு இந்த சம்மில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நவ் தேங்க்யூ டு ஆல்.